ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் கட்டாயமாக எந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகுதுங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் தான் கணக்கீடு செய்வாங்க. ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த கிரகங்கள் தாங்க. கிரகங்களை வைத்து மட்டும்தான் ஒவ்வொரு விதமான பலன்களுமே கணக்கீடு செய்வாங்க. அதில் மிதுனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளானது கிடைக்க போகுதுங்க. சொல்லப்போனால் நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே பணம் தாங்க. கால் வைக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்ல வெற்றிகளை பார்ப்பீங்க. திருமணம், வெளிநாடு இது மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொல்லப்போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க நாட்களை. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்னென்ன விஷயத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதமான விசுவாசு வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்குமே இருக்கக்கூடியது தமிழ் மாதத்தினுடைய ஆனி மாதங்க. இந்த ஆனி மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இந்த ஆனி மாதத்தில் தான் மிதுனராசி நேயர்களுக்கு அற்புதமான மாற்றங்களானது கிடைக்க இருக்குது. ஸோ மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வைத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களை கணக்கீடு செய்வாங்க. பொதுவாகவே தமிழ் மாதம் அப்படின்றது எந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சி வைத்து கணக்கீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். சூரியன் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடியதை வைத்து தான் தமிழ் மாதமே சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி சூரியனுடைய பயிற்சி இருக்குது. இந்த சூரியன் இது வரைக்குமே ரிஷபத்தில் தான் இருந்துட்டு இருக்காரு. இனி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு போக போகிறாரு. ஸோ சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதமான ஆனி மாதம். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதனும், சூரியனும், குருவும் இருக்கிறாங்க. கூடவே சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் இருக்கிறாங்க. கும்பராசியில் சனி, ராகு இந்த கிரகங்கள் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் அப்படின்னா ஜூன் 22ஆம் தேதி அன்றைக்கி புதனுடைய பயிற்சி இருக்குது. ஸோ இந்த புதன் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு போக போகிறாரு. இது வரைக்குமே ராசி நாதனாக இருக்கக்கூடிய கிரகம் ராசியில் தான் இருக்கிறாங்க. 22ஆம் தேதி வரைக்குமே மிதுன ராசியில் தான் புதன் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் கடகத்துக்கு மாறுறாருங்க. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் மாற போகிறாரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சிக்கு அதிபதியாக இருக்க போகிறாரு. ஸோ அவருடைய மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க இருக்குது. மேலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மிதுனம் ராசி நேயராக இருக்கீங்கன்னா கட்டாயமாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் மிதுன ராசியானது இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்களும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 பாதங்களை கொண்ட ராசி தான் மிதுனம் ராசி. ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசியும் கூட. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் தற்போது ஆட்சியில் இருக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசியிலே ஆட்சியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு, சூரியனும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காங்க. இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு பார்க்கையில் மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்குள்ள கட்டாயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றமானது இருக்க போகுது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தாங்க கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இப்போ முக்கிய காரணமாக இருக்க போகுது. அதிகமான முயற்சிகளை செய்யுங்க. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே காணப்படுது. கட்டாயமாக இது மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் சேரக்கூடிய காலகட்டங்கள், கிரக அமைப்புகள் சரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் 2வது இடத்துல நீச்சமாக இருந்தார் அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும், இல்லைனா புதுசாக செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஒரு சில தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே கூட இனி காலகட்டங்களில் கிரகங்கள் மாறுது அப்படின்றப்போ உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. சொல்லப்போனால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற போகுதுங்க. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆல்ரெடி குரு, சனி, ராகு, கேது எல்லாமே பயிற்சி ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே சூப்பரான ஒரு இடத்துல இருக்கிறாங்க.
நல்ல நிலையில் கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. இப்போதைக்கு மாத கிரகங்களை வச்சு தான் பலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. ராசிக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா குருவினுடைய சம்பந்தத்தோடு உங்களுக்கு புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. சூப்பராக படிப்பீங்க. நீங்கள் நினச்ச இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போய் நான் உயர்கல்வி படிக்கணும், இந்த படிப்பை தான் படிக்கணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருவருமே சிறப்பான ஒரு கல்வியை பயில போகிறீங்க. ஸோ மிதுனம் ராசி நேராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சின்ன சின்ன முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது. திருமணம் நடக்காதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் டோன்ட் ஃபீல். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக அதெல்லாம் நடந்துடும். ஸோ திருமணம் ஆகாதவங்க அதற்குரிய முயற்சிகளை எடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டைமில் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தடைகள் வந்துடும். அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. திரும்ப அதற்கான முயற்சிகளே எடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இந்த டைம் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்கள் ரூட் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காம இருக்குது அப்படின்னா கூட இனி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் கவனமாக எண்ணத்தில் இருக்கணும் அப்படின்னா தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்படையலாம். அதனால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு புதன் பயிற்சியாகிறாரு. அதாவது ராசிநாதன் ஒரே வாரத்தில் ராசிக்கு 2வது இடத்துக்கு போக போகிறாரு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். பஞ்சமே இருக்காது. உங்கள் கைக்கு எப்படியாவது பணம் சேர்ந்துடும். எந்தெந்த இடத்துல நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாமே பணம் தான். இது வரைக்கும் விட்டதை எப்படியாவது இப்போ அடைஞ்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்தோட குறிக்கோளோட நீங்கள் பயணிக்க போகிறீங்க. மேலும் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறாரு. முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு 11வது இடத்துல தான் இருக்கிறாருங்க. 29ஆம் தேதிக்கு அப்புறமா தான் 12வது இடத்துக்கு போவார். இவர் இப்போ 11வது இடத்துல இருக்கக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், செகண்ட் மேரேஜுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் பேபியாக இருக்கலாம், செகண்ட் பேபியாக இருக்கலாம். ஸோ யார் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. அதனால் கவலைப்படாமல் முயற்சி எடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் மிதுனராசி நேயர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உதவி உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. கட்டாயமாக மிதுனராசி நேயர்கள்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே சூப்பராக இருக்குது. பணத்துக்கெலாம் பஞ்சமே இருக்காது. ஆனால் 12வது இடத்துக்கு சுக்கிரன் போகக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு செலவுகள் இருக்குது. அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் சுப செலவுகளாக ஏதாவது செய்யுங்க. அதனால் உங்களுக்கு வேறு செலவுகள் ஏற்படாமல் தடைப்பட்டுடலாம். மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் இங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பிராத்தம் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுங்க. நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் பொசிஷனுக்கு போக முடியும். ஒருவேளை ஐடி வேலையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டிங்கு, அக்கௌண்டிங் பார்க்கக்கூடியவங்க, கணிதம் இது தொடர்பான விஷயங்களில் செய்யக்கூடியவங்க, இப்படி இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அற்புதமான ஒரு நேரம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். கவிஞராக இருக்கலாம், கட்டுரையாளராக இருக்கலாம், என்ன விஷயம் நீங்கள் செய்தாலும் சரி. ஆனால் குறிப்பாக இந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி நார்மலாக நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட மிதுனராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்துக்காக உங்கள் கையால் இந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். மறந்துடாதீங்க. அதுக்கான முயற்சிகளை எடுங்க. மேலும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் 15, 16, ஜூலையில் 11, 13 இந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னென்னா, அருகில் விநாயகர் கோவில் இருக்குன்னா அந்த கோவிலுக்கு போய் ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து கொடுத்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கிறது அத்தனையுமே நல்லா நடக்கும். இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும். இந்த பதிவில் மிதுனராசி நேயர்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலையும் ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக
நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் நீங்கள் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவு போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.